ஹாய் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வெல்கம் பேக் டு அவர் ட்ரீம் எல்லாம் பிரபாகர் சேனல். இன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியான ஒரு டாபிக் பற்றி பேச போகிறோம். அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5 உலகம் எங்கும் பட்டி தொட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா கோட் படம் ரிலீஸ் ஆக போகுது. எல்லாரும் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்காங்களோ அதே மாதிரி நானும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா விஜய் சார் பார்த்தீங்கன்னா அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இன்னும் ஒரு 2-3 படங்கள் தான் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெங்கட் பிரபு அவர் பார்த்தீங்கன்னா விஜய் சாரை வச்சு இந்த படத்தை இயக்குறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புக்கிங் பார்த்தீங்கன்னா செம்மையாக பிச்சுக்கிட்டு போகுது. அட்வான்ஸ் புக்கிங் எல்லா இடத்துலையும் போயிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு தேட்டரும் எங்கெங்கெல்லாம் கோட் படம் ரிலீஸ் பண்ணுறாங்களோ சிட்டிலேருந்து ஸ்டேட் வரைக்கும், சென்ட்ரல்லேருந்து ஏன் என்ன சார் வில்லேஜ் வரைக்கும் பட்டி தொட்டியெல்லாம் இந்த படம் பட்டையாக கலக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் நான் இன்றைக்கே இந்த படத்தோட ரிவ்யூவை பற்றி நான் சொல்லலான்னு இருக்கேன். ஜஸ்ட் இது பார்த்தீங்கன்னா டீசர் அண்ட் ட்ரைலரை வச்சு ஒரு ப்ரிடிக்ஷன் மட்டும்தான். முழுக்க இது ஜஸ்ட் ஒரு ப்ரிடிக்ஷன் மட்டும்தான். இந்த படம் பார்த்தீங்கன்னா புக்கிங் பயங்கரமாக பிச்சுட்டு போகிறதுனால மக்களிடையே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அவரே ஸ்டேட்மெண்ட் இருக்காரு, 2-3 படங்கள் மட்டும் தான் நடிப்பேன், அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ் போயிருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் மக்களை ஏமாற்ற மாட்டான்னு நினைக்கிறேன். அவரும் செலக்டிவான படங்களுக்கு தான், ஒரு சில டைரக்டர்ஸ் மட்டும் தான் செலக்டிவ் கேஷ் ஷீட் கொடுத்துருக்காரு. அதே சமயம் அவரை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது அவரை இயக்குற டைரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல படங்களுக்கு மட்டும்தான் அவர்கிட்ட சப்போர்ட் கொடுப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா அவரோட கேஷ் ஷீட்டை யாரும் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நாங்கள் எல்லா டேரக்டர்ஸும் ரொம்ப இதுவாக இருப்பார். அதே சமயம் விஜய் சாரும் கரெக்டான கதைக்கு மட்டும்தான் செலக்ட் பண்ணிப்பார் நான் நினைக்கிறேன். ஸோ ஓகே, இதெல்லாம் நம்ம விட்டு தரலாம். ஃபஸ்ட்டு இந்த படத்தினுடைய ப்ரிடிக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படம் புக்கிங் பிச்சுட்டு போதும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதோட வசூலில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமுமே இருக்காது. வசூல் பிச்சுக்கிட்டு போகும். வசூல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மட்டும்தான் இந்த படம் இருக்கும். ரெண்டாவது, விஜய் சார் படத்தில் நடிக்கிறாருன்னா இது ஒரு பெரிய டீமே இயக்குறது. டீமே நடிக்கிறாங்க. இப்போ விஜய் சாரோட பார்த்தீங்கன்னா பிரசாந்த் சார் நடிக்கிறாரு, பிரபுதேவா சார் நடிக்கிறாரு, ஜெயராம் சார் நடிக்கிறாரு. ஸோ அது இல்லாமல் ஸ்னேகா, லைலா அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான 4 பேரை வச்சு இந்த படம் எடுக்கிறாங்கிறதுனால கண்டிப்பாக ஒருத்தரை மட்டுமே வச்சு இந்த படம் இருக்காது. 4 பேருக்குமே மேஜர் ரோல்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இவங்களை பார்த்தீங்கன்னா இது லீட் பண்ணுற ஒரு ஏஜெண்ட்டாக விஜய் சார் இருப்பாருன்னு நினைக்கிறேன். மூணாவது பார்த்தீங்கன்னா விஜய் சார் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரா ஏஜெண்ட்டாக இருப்பார் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. படத்தோட ட்ரைலர் பார்க்கும்போது அப்படி தான் தோணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா படத்தில் பார்த்தீங்கன்னா டிஏஜிங் டெக்னாலஜி, டைம் லூப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஏஐ டெக்னாலஜின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சு ட்ரைலரில் பார்த்த வரைக்கும் 3 டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் படத்தில் என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ நாம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3 டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்கனால டெக்னிக்கல் ஓரியன்டாக இது ஒரு ஸ்ட்ராங்கான படமாக இருக்குன்னு நம்ம நம்புகிறோம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தோன்னா 15 வயசுக்கு உட்பட்டவங்களும் 15 வயசுக்குள்ளே இருப்பவங்களும் அடுத்தது 50 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு சத்தியமாக இந்த படம் புரியாது. அது ஏன்னா இத்தனை டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக அந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு புரியாது. 15 வயசுக்கு மேலே 50 வயசுக்குள்ளே யார் இருக்காங்களோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும். ஸோ அந்த ஏஜ் கேட்டகரி உள்ளவங்களை பார்த்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக கவர் பண்ணி பட்டைய கலப்போம் அப்படின்னு நான் நம்புகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கோட் படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக எல்லாருமே டிக்கெட்ஸ் போயிட்டு இருக்குது. காலையில் 4 மணிலேருந்தே ஷோஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வரைக்கும் டாக் வந்துட்டு இருக்கு. கோட் படத்தில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப், ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் இருக்குது. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ப்ரிடிக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் வரும்போது ஏதாவது ஒரு ஹாஃப் ஸ்லோவாக இருக்கும், இன்னொரு ஹாஃப் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 2 ஹாஃப்மே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது. அதே சமயம் 2 ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது ஏதாவது ஒரு ஹாஃப் மட்டும்தான் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது ஜஸ்ட் டீசர் அண்ட் ட்ரைலர் பார்த்து ஒரு ப்ரிடிக்ஷன் மட்டும்தான். விஜய் சார் அவருடைய படத்திலே தி கெரியர் பெஸ்ட் படமாக இருக்கும்னு நான் நம்புகிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கோட் படம் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுமான்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக இந்த படம் விஜய் சாருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மட்டும்தான் அமையும் அப்படின்னு நம்புகிறேன். இது தோற்று போகிறதுக்கு இந்த படம் தோல்வியிலே எந்த ஒரு சாத்தியக்கூறும் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோட் படத்தில் பார்த்தீங்கன்னா 3 ஏஜ் கேட்டகரியில் நம்ம விஜய் கலக்க போகிறாரு. ஸோ ட்ரைலர் பார்க்கும்போதே சரி ரொம்ப பிலோ ஏஜ்டு விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 ஏஜ் உள்ள ஏஜ் விஜய். அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே உள்ள ஏஜ் கேட்டகரி உள்ள விஜய். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 40+, 50+ல உள்ள ஏஜ் கேட்டகரி உள்ள விஜய். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரியில் 3 விஜய் நடிக்க போகிறாரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக அமையும். ஸோ தயவு செஞ்சு
இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து தியேட்டரில் போய் பார்க்குங்க. ஏன்னா இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் இருக்குது, இவ்வளோ டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வசூல் ரீதியாக எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, கண்டிப்பாக ஹிட் ஆகும். விஜய் சாரில் ஒரு கெரியர் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு தியேட்டரில் போய் பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் அண்ட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் பிரபாகரன் ஃப்ரம் ட்ரீம் வேலர் பிரபாகர். இது ஜஸ்ட் ஒன்லி ஃபார் ப்ரிடிக்ஷன் ஒன்லி. ட்ரெய்லர் அண்ட் டீசரை வச்சு ஒரு ப்ரிடிக்ஷன். கண்டிப்பாக விஜய் படம், விஜய் சாரோட படம், கோட் படம் சக்ஸஸ் மட்டும்தான் போகும். கண்டிப்பாக இது ஃபெயிலியர் ஆக வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ப்ரிடிக்ஷனோட நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.